ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இவ எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றா? இன்னும் ஆபீஸுக்கும் வரல. என்ன 7:30 கூட்ட போறாளோ? மேடம். கருணாகரன், ரகு பிரச்சனை நாளுக்கு நாள் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. திரும்பவும் கேக்குறேன், ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. மேடம், எனக்கு தெரிஞ்ச நான் ஏன் உங்ககிட்ட மறைக்க போறேன்? நிஜமா எதுவுமே தெரியாது மேடம். வேண்டாம் கருணாகரன், திரும்ப திரும்ப பொய் சொல்லாதீங்க. நீங்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ரகுவை நீங்களே கொலை பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. உண்மையை சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மேடம் மேடம் மேடம், என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? விட்டா நீங்களே போய் கருணாகரன் தான் ரகுவை கொலை பண்ணான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டே கொடுத்துருவீங்க போல இருக்க மேடம். மேடம், உங்களுக்கு உதவி செஞ்சதை தவிர வேற எந்த தப்பும் நான் செய்யல மேடம். ஏன் மேடம் என்னோட வாழ்க்கையில விளையாடுறீங்க? நான் உங்க வாழ்க்கையில விளையாடல கருணாகரன், என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. மேடம், எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படியே சொல்லி என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க மேடம். நான் ஜெயிலுக்கு போனா நீங்களே என் கூடவே வர வேண்டியிருக்க மேடம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. என்னை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும் கருணாகரன். என்ன மிரட்டி பார்க்காதீங்க. இப்ப வரைக்கும் இந்த பிரச்சனையில நீங்களும் மாட்டிக்காத அளவுக்கு ஏதாவது பண்ணணும் தான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஏன்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க வேற ஏதோ பெரிய வேலை பார்த்திருக்கீங்க. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரகுவை பாத்துக்கோங்கன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க உங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு இப்ப வரைக்கும் என்னோட இன்ட்யூஷன் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. ரகு உங்க கூட தான் இருந்திருக்கு. அவன் காணாம போயிட்டான், எங்க போயிட்டான்னு நீங்க தெரியலன்னு சொன்னப்ப கூட அவனை மிஸ் பண்ணதுக்காக நான் உங்களை திட்டுவேன்னு நீங்க போய் சொல்றீங்கன்னு நினைச்சேன். பட் இப்போ ரகுவை யாரும் கொன்னுட்டாங்க. எனக்கு கன்ஃபார்மா தெரியும், ஒண்ணு நீங்க தான் ரகுவை ஏதோ பண்ணிருக்கணும், இல்ல ரகுவோட மர்டரை பத்தி ஏதோ ஒரு சீக்ரெட் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். எதுவா இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்றதுதான் உங்களுக்கு நல்லது கருணாகரன். ஐயோ மேடம், நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை மேடம். என் மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போடுறீங்களே மேடம். எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். நிஜமாவே அன்புக்கு பயந்துதான் ரகு எங்கேயோ போயிட்டான்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மேடம். மேடம், தயவு செஞ்சு என்ன நம்புங்க மேடம். நீங்க இவ்வளவு தூரம் என்ன காப்பாத்துறேன், ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும் போது நான் ஏதாவது செஞ்சிருந்தா உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேனா மேடம்? மேடம், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா மேடம்? கருணாகரன், அன்புவை காப்பாத்தி வெளியில கொண்டு வர வரைக்கும் மகேஷ் ஓயவே மாட்டான். அன்பு வெளியில வரணும்னா உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியணும். மேடம், அன்பு ரகுவை கொண்டு இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் மேடம்? எப்படி அன்புவை மட்டும் எல்லாரும் நம்புறீங்க மேடம்? அன்பு அருவாளை எடுத்துக்கிட்டு ரகுவை வெட்டுறதுக்காக ஏற்காடு ஃபுல்லா சுத்தி இருக்கான் மேடம். இருக்கலாம் கருணாகரன், அன்பு கோவக்காரன் தான். ஆனா எவ்வளவு கோவத்திலையும் நிதானமா இருக்கிறவன். நிச்சயமா அவன் ரகுவை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்க மாட்டான். ஏன்னா அன்புக்கு தேவை ரகுவோட உயிர் இல்ல, ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு யார் காரணங்கிற உண்மைதான். நீதானே நீதானே நீதான் ஏதோ பிளான் பண்ணிருக்க. நான் தான் வீடியோ பார்த்துட்டனே. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க நீ? இந்த கேஸ்ல இருந்து அன்பு வெளியில வரலன்னா நான் மொத்தமா மகேஷை இழக்க வேண்டியதா ஆயிடும். என்னால அவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது கருணாகரன். மேடம் மேடம், அதுக்காக நான் ரிஸ்க் எடுக்க முடியுமா மேடம்? ஏற்கனவே நீங்க சொன்னதுக்காக நான் ரிஸ்க் எடுத்துதான் இன்னைக்கு நீங்க என்ன கொலகாரன்னு நினைக்கிற இடத்துக்கு வந்து நான் நிக்கிறேன். சரி, நீங்க எதுவுமே செய்யலன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்பாடா, ஒரு வழியா பாதி கிணற தாண்டிட்டேன். ஆனா ரகு விஷயத்துல உண்மையாவே என்ன நடந்துச்சு? இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். அது உங்களால மட்டும்தான் சொல்ல முடியும் கருணாகரன். சொல்லுங்க, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். என்ன கண்டுபிடிக்க என்கிட்டயே ஹெல்ப் கேக்குறாளே. கருணாகரன்,
நீங்க என்ன தாராளமா நம்பலாம். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்.